தவறான தகவல்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்கள் மூலம் நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களை முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். கடற்படை புத்தாக்கம் மற்றும் சுதேசிமயமாக்கல் அமைப்பு சார்பில் ஸ்வாவலம்பன் என்ற பெயரில் நடைபெறும் 2 நாள் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் தற்போது தேச பாதுகாப்பின் மீதான அச்சுறுத்தல் விரிவடைந்திருப்பதாகவும் போர் முறைகள் மாறியிருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவரை நிலம், நீர், காற்று என்ற அடிப்படையிலேயே பாதுகாப்பு படைகள் குறித்து நாம் யூகித்து வந்த நிலையில் தற்போது விண்வெளி, இணையதளம், பொருளாதாரம் மற்றும் சமூக தளங்கள் என்று தாக்குதல்கள் மாறியிருப்பதாக குறிப்பிட்டார். எனவே எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சர்வதேச அரங்கில் இந்தியா கால் பதித்து வரும் நிலையில் தவறான தகவல்கள் இன்மை மற்றும் பொய் பிரச்சாரங்கள் மூலம் தொடர் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்தார். நாட்டிலும் உலகின் எந்த பகுதியிலும் இந்தியாவின் நலனுக்கு எதிரான சக்திகள் ஒவ்வொரு முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 99% வாக்குகள் பதிவாகின. நாட்டின் 16வது குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகின்றனர். இதற்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநில சட்டப்பேரவைகளில் 100% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பெட்டிகள் விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது. இங்கிலாந்தின் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான 3வது சுற்று தேர்தலிலும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் பெரும்பான்மையான ஆதரவுடன் முன்னிலை வகிக்கிறார். திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் 115 எம்பிக்களின் ஆதரவுடன் ரிஷி சுனக் முதலிடம் பிடித்தார். முந்தைய சுற்றில் முன்னிலை வகித்த பெனி 82 வாக்குகளுடன் பின்தங்கியுள்ளார். வெறும் 31 எம்பிக்களின் ஆதரவை மட்டுமே பெற்ற டாம் போட்டியில் இருந்து வெளியேறினார். தற்போதுள்ள 4 போட்டியாளர்களின் எண்ணிக்கை 2ஆக குறையும் வரையில் அடுத்தடுத்த சுற்று தேர்தல் தொடரும். அதன் பின்பு கட்சி உறுப்பினர்களின் வாக்குகள் மூலம் இங்கிலாந்தின் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. ஜிஎஸ்டி வரி, தொழில் வரி, மூலப்பொருட்கள் விலை உயர்வு என்று பல்வேறு நெருக்கடிகளில் சிக்கிய சிறு குறு நிறுவனங்களுக்கு தற்போது மின்கட்டண உயர்வு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான களத்தகவல்களை நமது கோவை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, எம்எஸ்எம்இ சேர்ந்த நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி பவரினுடைய அந்த விலை உயர்விற்கு? கட்டண உயர்வு தமிழக அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக குறைந்த தாழ்வழுத்த மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோருக்கு யூனிட் ஒன்றுக்கு 50 பைசாவும், இதேபோன்று உயர் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழில் முனைவோருக்கு யூனிட் ஒன்றுக்கு 40 பைசாவும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை கடந்த கொரோனாவிற்கு பின்னர் தொழில்துறை ஒரு கடுமையான நெருக்கடியை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மூலப்பொருட்கள் விலை உயர்வு, ஜிஎஸ்டி, தொழில் வரி என பல்வேறு பாதிப்புகளால் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சூழலில் தற்போது மின்கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக தொழில் முனைவோர் தெரிவிக்கிறார்கள். தற்போது நம்முடைய தமிழ்நாடு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர் ஜேம்ஸ் நம்முடைய இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தமிழக அரசு இப்போ அறிவித்திருக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வு இது எந்த மாதிரியான பாதிப்புகளை சிறு குறு தொழில் முனைவோருக்கு ஏற்படுத்தும்? பொதுவாக பார்க்க போனால் ஒரு கடுமையான நெருக்கடிகள் இந்த தொழில்கள் இருந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த மின்கட்டண உயர்வு என்பது மேலும் இந்த தொழிலை முடப்பதற்கு சமமாக இருக்கும். காரணம், 2 ஆண்டு காலம் கொரோனா பாதிப்பால் தொழில்கள் முடக்கப்பட்டன. அது மட்டும் மூலப்பொருட்கள் விலையேற்றத்தினால் தொழில் இன்று வரைக்கும் சரியாக இயங்கப்படாமல் முடங்கி கிடக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா நகராட்சி, மாநகராட்சிகளிலும் பேரூராட்சிகளும் இடவரி, நிலவரி உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டு வரி என்பது, தொழில் வரி, வீட்டுக்கு தேவை பில்டிங் வரி என்பது 150% கோவை மாநகராட்சி உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த நெருக்கடிகள் மத்தியில் தற்பொழுது இந்த மின்கட்டண உயர்வும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்க போனால் ஏற்கனவே முடங்கி கிடக்கின்ற இந்த தொழில்களுக்கு மேலும் மேலும் நெருக்கடிகளும் சுமைகளும் தான் வருகின்றன. காரணம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட எங்கள் மாவட்டம் பிற மாநிலங்களோடு, குறிப்பாக சொல்கிறோம் குஜராத்தினுடைய பம்பு செட்டில் போட்டி போட முடியாமல்
திணறிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர்களுக்கும் எங்களுக்கும் 20% விலை வித்தியாசம் இருக்கிறது உற்பத்தி செலவில். மேலும் இந்த மின்கட்டணம் உயர்வினால் நிலைமை இன்னும் மோசமாகி இந்த தொழில்களை அடையாளம் இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் 28 முறை மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றும் உடன் இல்லை என்றால் பல்வேறு சலுகை இழக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது என்று சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய நலனை கருதி ஏனென்றால் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்காமல் இந்த மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், உயர்த்தக்கூடாது, வாபஸ் வாங்க வேண்டும். அப்படி மத்திய அரசு சொல்லுமானால் வெளிப்படையாக அது விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தின் தொழில் நிலைமை கடுமையான நெருக்கடி சந்தித்து வரும் இந்த வேளையில் மத்திய அரசின் வலியுறுத்தினால் நீங்கள் உயர்த்தீர்களானால் இந்த தொழில் குறிப்பாக குறு சிறு தொழில்கள் முடக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ வழக்கமாக சிறு குறு தொழில் கூடங்களுக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ கட்டக்கூடிய கட்டணத்துக்கும் இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தினா அந்த உயர்வுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு தொகை அதிகமாகும்? இப்போ கோவை போன்ற நகரங்களில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இங்கே குறுந்தொழில் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருப்பதால் ஒரு பில்டிங் ஓனர், இங்கே பெரும்பான்மையான தொழிற்கூடங்கள் வாடகை கட்டிடத்தில் தான் இயங்குகின்றன. ஒரு பில்டிங் ஓனர் 60-70 HP லைன்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு அதில் 10 HP 15 HP என்று கம்பெனிகளுக்கு பிரித்து கொடுத்து அந்த முறையில் தான் இங்கே தொழிற்சாலைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் ஒரு யூனிட்டுக்கு ₹6.50 தற்பொழுது கட்டி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் HPக்கு ₹60 வரைக்கும் மின்சார வாரியம் வசூலிக்கின்றது. இது இரண்டும் கலந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% GST வரி விதிப்புக்குள்ளாகி கிட்டத்தட்ட ₹7.50 8 வரைக்கும் இருக்கின்ற குறுந்தொழில் நிறுவனங்கள் நாங்கள் மின் கட்டணத்தை செலுத்தி வருகிறோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இப்போ இந்த கட்டணம் உயர்வினால் வருகின்ற பொழுது அது ₹8.50 9 வரைக்கும் எங்களுக்கு மின் கட்டணம் உயரும். இது பெரும் நெருக்கடி உருவாக்கும். ஏன்றால் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஜாப் ஆர்டர் செய்து கொடுக்கக்கூடிய நாங்கள் இது மின்சாரத்துக்காகவே ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படுமானால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 8% லாபத்தை வைத்து நாங்கள் தொழில் நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொழில் முனைவரை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு கடுமையான நெருக்கடியில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மின்கட்டண உயர்வு ஒரு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும் என தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே ₹8 வரை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டண உயர்வு காரணமாக இந்த மிக அதிகமான தொகையினை செலவழிக்கக்கூடிய நிலை உருவாகும் எனவும், எனவே தமிழக அரசு இதை ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தொழில் முனைவோர் வைத்திருக்கின்றனர். விஷ்ணு, மின் கட்டணம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து தொழில் முனைவோருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் குருசாமி வழங்கி கேட்டோம். நன்றி குருசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் காட்டாற்று வெள்ளத்தில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. கனமழைக்கு மத்தியில் நாராயண பலோதாகால் என்ற கிராமத்தில் உள்ள வெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்த தரைப்பாலம் வழியே கார் ஒன்று கடக்க முயன்றது. அப்போது பள்ளத்தில் சிக்கிக் கொண்டதும் அதில் இருந்தவர்கள் காரில் இருந்து இறங்கி அதனை வெளியே இழுக்க முயன்றனர். ஆனால் நீரோட்டம் தொடர்ந்து அதிகரிக்க காட்டாற்று வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகாவில் பெய்யும் மழையை தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அணை நிரம்பியது. இதையடுத்து உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் திருச்சி அணைக்கட்டிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,25,000 கன அடி நீர் வர வாய்ப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லலிதா தெரிவித்திருக்கிறார். இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். எனினும் திடீரென தண்ணீர் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொள்ளிடம் ஆற்றில் யாரும் குளிக்க கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க நம்மளுக்கு திருச்சியிலேருந்து அணைக்கட்டிலேருந்து. ஸோ 1லேருந்து ஒரு 1.25 லட்சம் கன அடி தண்ணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கொள்ளிடத்தில் அது நேரடியாக கடலில் சேரும். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எந்த விதத்துலையும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் திருப்ப சொல்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தண்ணி திடீர்னு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மக்கள் படித்துறைகளில் போய் குளிக்கிறதோ இல்லை போய் ஆற்றுக்கு நடுவில் போகிறதுமான ஒரு கஷ்டமான, அதாவது டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டியில் மக்கள் ஈடுபட வேண்டாம்.